அனைவருக்கும் கனிவான கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பேரருளினாலும் ஆசீர்வாதத்தினாலும் இந்த ஆண்டும் நாம் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாட ஆண்டவர் அருள் பாராட்டியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகில் பிறந்த உன்னத நோக்கம் என்ன என்று பார்க்கும்பொழுது, மனு மக்களை ரட்சிக்கவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய பிறப்பில் 3 சிறப்பான காரியங்கள் இடம்பெறுவதை நான் இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு ஏழ்மையை சித்தரிக்கிற ஒரு பிறப்பாக இருக்கிறது. பிதாவாகிய தேவனுடைய செல்லக்குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக ஏழ்மை கோலம் எடுத்தார். மாட்டு தொழுவத்திலே அவர் மனிதனாக வந்து பிறந்தார். தொழுவம் ஒரு சுகாதாரமற்ற ஒரு இடம். ஆண்டவர் அந்த இடத்தை தெரிந்து கொண்டு ஏழை எளிய மக்கள் கூட அவரை வந்து வழிபடவும், அவரை வந்து நமஸ்கரிக்கவும் காணவும் ஆண்டவர் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார் என்று. இந்த காலங்களிலே நாமும் ஏழை எளிய மக்களை நாம் நினைவில் வைத்து அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை நாம் செய்வோம். மக்களுக்கு செய்கிற தொண்டு இறைவனுக்கு செய்கிற தொண்டு. இரண்டாவது நாம் பார்க்கிறோம், அவருடைய பிறப்பிலே தாழ்மை வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் என்ற வேத வசனத்தின்படி மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்த ஆண்டவர் தாழ்மையை இந்த உலக மக்களுக்கு வெளிப்படுத்தினார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களிலே நாம் தாழ்மையை அணிகலன்களாக அணிந்து கொண்டு சமுதாயத்தில் மிகுந்த தாழ்மையான நிலைமையில் வாழ்கிற மக்களை நேசித்து அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை நாம் செய்வோம். மூன்றாவது நாம் பார்க்கிறோம், தூய்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுடைய கருவிலே அவர் உதித்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய கொண்டாட்டங்களின் மத்தியில் கூட நாம் தூய்மையை அணிகலனாக தரித்து கொண்டு தூய்மைக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இந்த உலகில் வாழ நாம் முயற்சி செய்வோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற வேத வசனத்தின்படி நாம் பரிசுத்தத்தில் ஒவ்வொரு நாளும் பூரணப்பட்டு ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் பிறந்த அனுபவத்தோடு நாம் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாட ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் தாமே நாம் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாட நமக்கு தேவையான தெய்வீக ஞானத்தையும் அவருடைய இரக்கத்தையும் கிருபையையும் தந்து நாம் கிறிஸ்மஸ் பண்டிகையை சிறப்பாய் கொண்டாடுவோம். தொடர்ந்து இந்த உலகிலே நாம் அன்பின் சாட்சிகளாக நாம் வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலேயும் அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். உங்கள் அனைவருக்கும் கனிவான கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துதலையும் மகிழ்ச்சிகரமான புத்தாண்டு வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து பாதுகாத்து நல்வழியிலே நடத்துவாராக. கண்ணே
பெரும் அன்பிதே எங்கள் கவலை போகும் அன்பிதே. இன்பத்தில் பெரும் இன்பமே எங்கள் தொல்லைகள் நீக்கும் இன்பமே. அன்பிலே பெரும் அன்பிதே எங்கள் கவலை போகும் அன்பிதே. மன்னவர் இயேசுவில் நன்பெனும் ராஜ்யம் மானிடர் கூட்டத்தில் என்றென்றும் ஆனந்தம். பாவங்கள் சாபங்கள் நீக்கிட இயேசு பாலகனாய் பிறந்தார். இயேசு பாலகன்
கிறிஸ்து பிறந்த இந்த நன்னாளில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்மஸ் என்பது உலகத்தையும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்த இறைவன் உலகத்தின் நலனுக்காக மனித உருவெடுத்து இயேசு என்ற பெயரில் உலகத்தில் தோன்றிய உண்மையின் வெளிப்பாடாகும். கிறிஸ்மஸ் 3 உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஒன்று, கொடுத்தல். உலகத்தின் நலனுக்காக, உலகத்தில் வாழும் மனிதர்களுடைய நலனுக்காக கடவுள் விண்ணுலகை விட்டு மண்ணுலகில் மனிதனாக தோன்றினார். கடவுள் தம்மையே உலகத்திற்காக கொடுத்தார். கடவுள் தம்மை உலகத்திற்கு கொடுத்ததில் தியாகம் அடங்கியுள்ளது. இந்த தியாகம் தன்னலமற்றதும் பாகுபாடு அற்றதுமாக இருக்கிறது. இரண்டாவதாக, ஒற்றுமை. கிறிஸ்மஸ் நமக்கு தருகின்ற ஒரு செய்தி என்னவெனில், இந்த உலகத்தில் பிரிவினை அகன்று ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்பதற்காக கடவுள் மனிதனானார். பகைமை களையப்பட்டு மனுக்குலம் இறைவனோடும் மனிதர்களோடும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் உலகத்தில் தோன்றினார். மூன்றாவதாக, நம்பிக்கை அளித்தல். இந்த உலகத்தில் அநீதி, தீமை, பகை போன்ற இருள் சூழ்ந்த காலத்தில் நீதி, நேர்மை, ஒற்றுமை, அன்பு போன்ற ஒளி உலகத்தில் ஏற்படவும் தோன்றவும் உலகத்தின் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியான ஒரு எதிர்காலத்தை சந்திப்போம் என்கின்ற நம்பிக்கையை உலகத்திற்கு அளிக்கவும் கடவுள் இந்த உலகத்தில் மனிதனானார். கிறிஸ்மஸ் நமக்கு நினைவூட்டுகின்ற இந்த காரியங்களை நாம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் வறுமையிலும் துன்பத்திலும் வாழ்வோருக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய அழைக்கப்படுகின்றோம். பகைமை அகன்று ஒற்றுமை, அன்பு உலகத்தில் தோன்ற நாம் இறை மக்களாக செயல்பட கிறிஸ்மஸ் நம்மை நினைவூட்டுகின்றது. இந்த உலகம் ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலத்தை சந்திக்கும். இந்த உலகத்தில் சமத்துவமும் நீதியும் நேர்மையும் நிறைந்த ஒரு உலகம் தோன்றும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் நாம் ஆண்டவருடைய சித்தத்தை செயல்படுத்துவதற்கு, மகிழ்ச்சியான எதிர்காலம் அனைவருக்கும் ஏற்படுவதற்கு நாம் செயல்பட கிறிஸ்மஸ் நம்மை அழைக்கிறது. கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து நாம் அனைவரும் இறைவனுடைய மகிமையான சாயலை பெற்றுக்கொள்ள உதவி செய்வாராக என்று நான் உங்களை வாழ்த்தி, மீண்டும் கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கட்டும் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். ஆமென். பாலன் தூதர்கள்
நியாயத்தீர்ப்பளித்தாரவர் அன்று. உன் பாவம் போக்க நீ மறுபிறப்படைய இன்று மானிடனாய் அவதரித்தாரவர் அன்று. உன் பாவம் போக்க நீ மறுபிறப்படைய இன்று மாரியின் மகனானாராவர் அன்று. நீ அழைத்தால் உள்ளத்தில் பிறப்பாரேசு என்று. ஞானியர் மூவர் தேடிய பாலன் தூதர்கள் பாடிய ஆயர் தேடிய சீலன் இன்று உன்னை தேடுவார். வாராயோ இன்று உன்னை தேடுவார். உள்ளனைதான் அவர் மஞ்சமானது அன்று. உன் நெஞ்சம்தான் அவர் தேடும் தஞ்சம் இன்று. உள்ளனைதான் அவர் மஞ்சமானது அன்று. உன் நெஞ்சம்தான் அவர் தேடும் தஞ்சம் இன்று. உன்னணையில் பிறந்தாராவர் அன்று. நீ அழைத்தால் உள்ளத்தில் பிறப்பாரேசு என்று. ஞானியர் மூவர் தேடிய பாலன் தூதர்கள் பாடிய ஆயர் தேடிய சீலன் இன்று உன்னை தேடுவார். வாராயோ இன்று உன்னை தேடுவார். இன்று உன்னை தேடுவார். வாராயோ இன்று உன்னை தேடுவார். டிடி தொலைக்காட்சி நேயர்களுக்கு கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய வாழ்த்துக்களை ஓட்டிவ் ஷ்ரைன் நேர்ச்சை ஆலயத்திலிருந்து அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கிறிஸ்மஸ் என்றாலே ஒரு மகிழ்ச்சியின் விழா. இந்த விழாவை உலகெங்கும் மக்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். வண்ண விளக்குகள் வழியாக, பல்வேறு அலங்கரிப்புகள் வழியாக, வாழ்த்துகள் கூறுவதன் வழியாக கிறிஸ்மஸ் விழாவினுடைய மகிழ்ச்சியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்கின்றார்கள். கிறிஸ்து பிறப்பு விழா என்றால் என்ன? வார்த்தையாக இருந்த இறைவன் மனிதனாக உருக்கொண்டு மனிதனை மீட்பதற்காக மனிதனாக பிறந்தார். மனிதனாக கடவுள் பிறந்ததுதான் கிறிஸ்மஸாக உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த கிறிஸ்மஸ் விழா நமக்கு இன்று தருகின்ற செய்தி என்ன? 2 முக்கியமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதல் செய்தி, இறைவன் மனுக்குலத்தை அதிகமாக நேசிக்கின்றார் என்பதை இந்த விழா உணர்த்துகிறது. அதனால்தான் தன் மகனை மனிதனாக பிறப்பதற்கு அவர் தயாராக இருந்தார். மனிதனாக பிறக்க வைத்தார். மனிதனை மீட்பதற்காக தன் மகனையே அளித்தார். ஆகவே இந்த விழா நமக்கு தருகின்ற செய்தி மனித நேயம். ஒருவரை ஒருவர் மதிப்போம், மனித நேயத்தை வாழ்விப்போம், ஒருவரோடு ஒருவர் அன்போடு வாழுவோம். இரண்டாவது செய்தியாக இந்த விழா நமக்கு தருவது என்ன? பகிர்வு. இறைவன் தன் மகனை நமக்காக பகிர்ந்து கொண்டார். நாமும் அவ்வாறே ஏழை எளிய மக்களோடு, நம்மை விட சாதாரண நிலையில் இருக்கின்ற மக்களோடு
விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களோடு நம்மிடம் இருப்பதை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அன்பின் உறவிலே வாழ வேண்டும். இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் என்பதை இந்த விழா நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே அன்புமிக்க நேயர்களே, கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாட்களிலே மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறுகின்றேன். அதே நேரத்திலே மனித நேயத்தோடும் அன்போடும் பகிர்விலும் நாம் ஒருவரை ஒருவர் மதித்து உலகம் போற்றுகின்ற சிறந்த மக்களாக வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பு தருமே அரசு நனவாகுமே. சிறப்பு தருமே இறை அரசு நனவாகுமே. உங்கள் வார்த்தையின் வாழ்வில் உயிராகுமே உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. சிறப்பு தருமே இறை அரசு நனவாகுமே. சிறப்பு தருமே இறை அரசு நனவாகுமே. உந்தன் வார்த்தையின் வாழ்வின் உயிராகுமே உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. எந்த நெஞ்சுக்குள்ளே
அன்புக்குரிய தூர்தர்ஷன் தொலைக்காட்சி தமிழ் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். கிறிஸ்மஸ் என்றாலே அன்பு என்றுதான் பொருள். கடவுள் மனிதனை தேடி வருகிறார், உறவுக்காக வருகிறார். உலகமே உறவில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பெற்றோர், பிள்ளைகள், உற்றார் உறவுகள் என்றுதான் உலகம் உறவை நோக்கி பயணிக்கின்றது. கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டமானது சில நாடுகளிலே அக்டோபர் மாதங்களிலே ஆரம்பமாகி விடுகின்றது. இந்த விழாவை பயன்படுத்தி ஏழைகளை, எளியவர்களை தேடிச் செல்வதுதான் இந்த விழாவினுடைய பெருநோக்கமாக இருக்கிறது. கொண்டாட்டம் என்பது என் குடும்பத்தோடு நின்று விடாமல் குடும்பத்தை கடந்து எல்லோருக்கும் போய் சேர வேண்டும், எல்லோரையும் ஒன்றிணைப்பது. கிறிஸ்மஸ் குடிலிலே மனிதர் இருக்கின்றார்கள், ஆடு மாடுகள் இருக்கின்றன, இயற்கை இருக்கிறது என்று இவ்வாறு அனைவருக்கும் உட்பட்ட ஒரு உறவாக கிறிஸ்து தன்னை உலகிற்கு வெளிப்படுத்துகிறார். கடவுள் மனிதனை தேடி வந்திருக்கிறார். நாமும் நமது இருமாப்பை விட்டு அகன்று, ஆணவத்தை விட்டு அகன்று, மன்னிப்பு என்ற பெரும் செய்தியை தந்து ஒருவர் மற்றவரை நாம் ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற பொழுது இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா அர்த்தம் பெறுகிறது. வெறுமனே ஸ்டார் கட்டுவது, பாடல்கள் பாடுவது, கேக் வெட்டுவது, உபசரிப்பது என்று நின்று விடாமல் உறவுகளை தேடிச் செல்கின்ற ஒரு விழாவாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, மதங்களை கடந்து, அனைத்து விதமான இன மொழிகளை கடந்து எல்லோரையும் அன்பு செய்வோம். எல்லோருக்குமான விழா. ஆகவேதான் இன்று இந்திய திருநாட்டில் எல்லா மக்களுமே மகிழ்ந்து கொண்டாடுகிறார்கள். எல்லா உறவுகளுமே மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதை பார்க்க முடிகின்றது. பிள்ளைகள் கிறிஸ்துமஸ் தாத்தாவை வேடமணிந்து ஒருவர் மற்றவருக்கு செய்தியை தருகின்றார்கள். ஆகவே நன்னாளிலே, இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா நாளிலே நமக்கு அத்தகைய உறவை வளர்க்கின்ற நாளாக இருந்திட ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் முடிந்து சில நாட்களிலே நாம் புத்தாண்டை கொண்டாடுகிறோம். ஜனவரி 1 உலக அமைதி நாளாக கொண்டாடப்படுகிறது. உள்ளத்திற்கு அமைதி, இல்லத்திற்கு அமைதி, மாநிலத்திற்கு அமைதி, நாட்டிற்கு அமைதி, உலகத்திற்கு அமைதி என்று உறுதி பூணுவோம். ஒருவர் மற்றவரை அரவணைத்துக் கொள்வோம், ஏற்றுக்கொள்வோம். அப்பொழுது இயேசு தருகின்ற அன்பு, பகிர்வு, அமைதி, மகிழ்ச்சி, ஒன்றிப்பு நீங்குமற நமது உள்ளங்களையும் இல்லங்களையும் நிறைக்கட்டும். இருள் நீங்கி அருள் விடியட்டும். நன்றி. உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அந்த வனத்தேரிலே வந்தான், நாதமெனும் கீதனை தந்தான், சொந்தமென வந்தமென வந்தான் என்பாரன். மார்கழியின் பனிப்பொழியும் வேளை மாநகராம் பெத்தலகே வந்து மாடனையும் கூட்டினிலே வந்து பிறந்தாரே. பாவமெல்லாம் போக்கிடவே பிறந்த, சாபமெல்லாம் நீக்கிடவே தவழ்ந்த, மீட்புதனை தந்திடவே நம்மில் வாழ்ந்தாரே. மாண்புடனே மாற்றுமே கொண்டு காலமெல்லாம் அன்பினை தந்து வார்த்தையிலே மனு உருவாய் திறந்தாரே. Happy, happy, happy Christmas. Merry, merry, merry Christmas. Happy, happy, happy Christmas. Merry, merry, merry Christmas.
புலி ஒன்று வானில் உருவாக, அதை கண்டு இடையர் கூட்டம் தடுமாறு. மனுவாகி மானுடன் பிறப்பாகி மனிதத்தை மண்ணில் விதைக்க வந்தாரே. வானில் தோன்றிய விண்மீன் பூமிக்கு சொன்னது செய்தி. வானில் தோன்றிய விண்மீன் பூமிக்கு சொன்னது செய்தி. நமக்காக மீட்பர் பிறந்தார். நந்தவனன் தேரினிலே வந்தான், நாதமெனும் கீதனை தந்தான், சொந்தமென பந்தமென வந்தான் என் பாலன். மார்கழியில் பனிப்பொழியும் வேளை மாநகராம் பெத்தலேயும் வந்து மாடடையும் கூட்டினிலே வந்து பிறந்தாரே. குளிர்காலம் கோமகன் பிறந்தாரே, இருள் கொண்ட பூமிக்கு வெளிச்சம் தந்தாரே. மழை மேகம் மழை பனிக்காலம் அழகோவியமாய் வந்து பிறந்தாரே. அங்கே ராஜாக்கள் வந்தனர், அன்பின் காணிக்கை தந்தனர். அங்கே ராஜாக்கள் வந்தனர், அன்பின் காணிக்கை தந்தனர். மகிழ்ந்தாடி பாடிச் சென்றனர். நந்தவனத் தேரினிலே வந்தான், நாதமெனும் கீதத்தினை தந்தான், சொந்தமென பந்தமென வந்தான் என் பாலன். மார்கழியின் பனி பொழியும் வேளை மாநகரம் பெத்தலகே வந்து மாடனையும் கூட்டினிலே வந்து பிறந்தாரே. பாவமெல்லாம் போக்கிடவே பிறந்தார், சாபமெல்லாம் நீக்கிடவே தவழ்ந்து மீட்பதனை தந்திடவே நம்மில் வாழ்ந்தாரே. மாண்புடனே மாட்சிமை கொண்டு காலமெல்லாம் அன்பினை தந்து வார்த்தையிலே மனுவுரமாய் நின்று நிறைந்தாரே. Happy, happy, happy Christmas. Merry, merry, merry Christmas. 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 உள்ளமெல்லாம் நிறைந்ததே இதயங்கள் மகிழ்ந்ததே, உள்ளமெல்லாம் நிறைந்ததே இதயங்கள் மகிழ்ந்ததே. நாளும் உன் நினைவில் இணைவும் உன் வரவில். அல்லேலூயா நாம் பாடுவோம், அல்லேலூயா நாம் பாடுவோம், அல்லேலூயா நாம் பாடுவோம், அல்லேலூயா நாம் பாடுவோம். பெத்லகேம் நகரினிலே
பிறந்தாயோ உலகெல்லாம் மீட்பு பெற நீ விண்ணகம் துறந்தாயோ நீதியற்ற நிலை மாற இம்மண்ணகம் பிறந்தாயோ உலகெல்லாம் மீட்பு பெற நீ விண்ணகம் துறந்தாயோ நானும் உன் புகழ் பாடிட உந்தன் அருள்தனில் வாழ்ந்திட நானும் உன் புகழ் பாடிட உந்தன் அருள்தனில் வாழ்ந்திட வல்லமை தந்துவிடு வாழ்வினை உயர்த்திடு அமரின் திருமகனே அமரின் திருமகனே பெத்லகேம் நகரினிலே இயேசுராஜன் பிறந்தாரே பெத்லகேம் நகரினிலே இயேசுராஜன் பிறந்தாரே இதயத்தில் நிறைந்தவனே எங்கள் இணையில்லா இறைமகனே குறைகளை தீர்த்திடவே மண்ணில் வளர்ந்த என் மன்னவனே இதயத்தில் நிறைந்தவனே